ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நாம் தொடர்ந்து வைநாசிக நட்சத்திரத்தை பற்றியும் அதற்கான கோவிலையும் அதுக்கான பரிகார முறைகளையும் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருப்பது பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகருக்கு எந்த நட்சத்திரம் வைநாசிகமாக வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் பூர நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அதுக்கு 22வது நட்சத்திரமான மிருகசீரிஷ நட்சத்திரம் தான் உங்களுக்கு வைநாசிக நட்சத்திரம். அதாவது பூர நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகருக்கு மிருகசீரிஷ நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம். அது உங்களது வளர்ச்சியை தடை பண்ணக்கூடிய நட்சத்திரம். சரி, இந்த பூர நட்சத்திரம் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானோடது. இந்த நட்சத்திரம் காலபுருஷ தத்துவத்துப்படி 5ஆம் வீட்டில், அதாவது காலபுருஷ தத்துவத்துப்படி மேச ராசிலேருந்து கணக்கு பண்ணிங்கன்னா சிம்ம ராசியான 5ஆம் வீட்டில், பூர்வ புண்ணியம்னு சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டில் இருக்குது இந்த பூர நட்சத்திரம். ஆனால் பாருங்கள், மிருகசீரிஷ நட்சத்திரம் பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்துப்படி பூர நட்சத்திரத்துக்கு 10ஆம் வீட்டில் பாதி நட்சத்திரமும் 11ஆம் வீட்டில் பாதி நட்சத்திரமும் இருக்குது. பூர நட்சத்திரம் அப்படிங்கிறது சுக்கிரனோட நட்சத்திரம். அழகு, கலை, மனைவியை குறிக்கக்கூடிய நட்சத்திரம், பெண்களை குறிக்கக்கூடிய நட்சத்திரம், மகாலட்சுமியை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் பூர நட்சத்திரம். ஆனால் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானோட நட்சத்திரம். அவரோட ஒரு பாதி, அவர் நட்சத்திரத்தோட ஒரு பாதி பார்த்திங்கன்னா சுக்கிரனோட வீடான ரிஷபத்தில் இருக்குது. அடுத்த ஒரு பாதி பார்த்திங்கன்னா புதனோட வீடான மிதுனத்தில் இருக்குது. அதான் அங்கே 2 பாதம், இங்கே 2 பாதம். அப்போது இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த ராசி மண்டலத்தில் கிரகங்கள் போனால் பாதிக்கும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். இதுக்கு தான் ஜோதிடத்தில் ஒரு விதி வச்சுருக்கிறாங்க. அதாவது ஜோதிடத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஜென்ம நட்சத்திரத்துக்கு 88வது பாதத்தில் கிரகங்கள் பயணிக்கும் போதும் கிரகங்கள் அமர்ந்து திசாபுத்தி நடத்தும் போதும் பாதிப்பை ஏற்படுத்தும். அது வைநாசிக நட்சத்திரமாக செயல்படும். அதாவது 88வது பாதம் வைநாசிக நட்சத்திர பாதமாக செயல்படும் அப்படின்னு ஜோதிடத்தில் ஒரு விதி இருக்குது. அதே போல் ரொம்ப ஈஸியாக கணக்கெடுக்கணும் அப்படின்னா 22வது நட்சத்திரம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதில் 4வது பாதம், 22வது நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் கிரகங்கள் நின்று திசாபுத்தி நடத்தினாலோ அல்லது கிரகங்கள் கோச்சாரத்தில் பயணிக்கும்போது நீண்ட நெடிய நாட்கள் உள்ள கிரகங்கள் அதில் தங்கும்போதோ பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சரி, இந்த பூர நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரமான மிருகசீரிஷ நட்சத்திரம், அந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரமான பூர நட்சத்திரம், இந்த பூர நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரமான அனுச நட்சத்திரம். அந்த அனுச நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சனி பகவானோடது. அப்போது பூரம், அனுசம், மிருகசீரிஷம் இந்த நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் எந்த கிரகம் அமர்ந்து திசாபுத்தி நடத்தினாலும் அல்லது கோச்சாரத்தில் இந்த நட்சத்திர பாதத்தில் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் எந்த கிரகம் பயணித்தாலும், அது சந்திரனே பயணித்தாலும் அல்ல பூர நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிர பகவான் பயணிக்கும் போதும் அல்லது மிருகசீரிஷ நட்சத்திராதிபதி செவ்வாய் பகவான் பயணிக்கும் போதும் கண்டிப்பாக இந்த பூர நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டு பிறந்த ஜாதகர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். எப்படி ஏற்படுத்தும்? கணவன் மனைவி ஜாதகத்தில் மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன், மனைவியோட ஜாதகத்தில் கணவனை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். அப்போது இந்த 2 கிரகங்களும் ஒன்றுக்கு ஒன்று வேதையாக செயல்படும்போது பூர நட்சத்திரத்துக்காரங்க பெண்களிடத்தில் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நடந்துக்கணும். போல் நீங்கள் பூர நட்சத்திரத்தில் பிறந்து உங்களுடைய நட்சத்திரம் 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரமான மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் உங்களோட உறவினர்கள் யாராச்சும் இருந்தால் கண்டிப்பாக அவங்களால உங்களுக்கு பிரச்சனைகளும் வம்பு தும்பு வழக்குகளும் ஏற்படும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட கர்மா நற்கருமாவாக இருந்தால் பெரும்பாலும் தூரத்து சொந்தத்தில் இருப்பாங்க. கொஞ்சம் கர்மா உங்களுக்கு பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் அண்ணன் தம்பி, உங்கள் கூட பிறந்த அண்ணன் தம்பியாக இருக்கலாம். அல்லது ஏன்னா மிருகசீரிஷம் அப்படிங்கிறது உடன்பிறப்பை குறிக்கிற கிரகம் இல்லையா, அதனால் உங்களுடைய சகோதரன் அல்லது சகோதரி, உங்கள் தம்பியோ அண்ணனோ
மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம், அல்லது உங்கள் தங்கையோ அக்காவோ மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்து, அப்படி அவங்க பிறந்த அந்த நட்சத்திரத்துக்கு இந்த பூர நட்சத்திரம் வதை நட்சத்திரம், அப்போது அவங்களால நீங்கள் துன்பப்படுவீங்க, துயரப்படுவீங்க, வெட்கப்படுவீங்க, வேதனைப்படுவீங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட பட வேண்டியது இருக்கும் அவங்களால. சரி, இது ஒரு விதம். இதை கூட நீங்கள் சமாளித்து எப்படியாச்சும் வந்துடலாம். அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பூர நட்சத்திரத்துக்கு வைநாசிக நட்சத்திரமான மிருகசீரிஷ நட்சத்திரமே உங்கள் அப்பாவுக்கோ அல்லது உங்கள் அம்மாவுக்கோ உங்கள் தாத்தா பாட்டிக்கோ இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமான தொந்தரவுகளை கொடுக்கும். எப்படி கொடுக்கும்? பேச்சு கேட்காம போகிறது, அப்பா பேச்சை பிள்ளை கேட்காம, பிள்ளை பேச்சை அப்பா கேட்காம, அம்மா அப்பாவுக்குள்ளே சண்டை வர்றது, இல்லை அம்மா பிள்ளைக்குள்ளே ஜாதகருக்கும் அம்மாவுக்கும் சண்டை வருது, அப்பாவுக்கும் ஜாதகருக்கும் சண்டை வருது, இந்த மாதிரி போயிட்டுருக்கும். சரி, இதையும் சமாளித்து ஓரளவுக்கு நீங்கள் வளர்ந்து வரீங்கன்னு வச்சுங்க, ஒரு பார்ட்னர்ஷிப்பு அல்லது ஒரு நண்பர்களை தேடும்போது இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகரோ ஜாதகியோ மிருகசீரிஷ நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களை, அதான் மிருகசீரிஷம் 2ஆம் பாதம் வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 3ஆம் பாதம் வரைக்கும் பிரச்சனை இல்லை, 4ஆம் பாதத்தை சேர்ந்தவங்களை நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களால உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். அதே போல் நண்பர்களை தேர்வு செய்யும்போது மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காரங்களை அவாய்ட் பண்ணுறது உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் நல்லது. ஏன்னா இந்த வைநாசிக நட்சத்திரம் அப்படிங்கிறது உடலையும் மனதையும் வருத்தச் செய்வது. அதனால் அவங்கள்ட்ட பழகிட்டு அவங்க ஒன்று சொல்ல, நீங்கள் ஒன்று சொல்ல, மனசு வருத்தப்பட்டுக்கிட்டு பிரிவினையை ஏற்படுத்தும். அந்த மாதிரி இல்லாமல் அவங்கள நீங்கள் அவாய்ட் பண்ணி வந்துடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா விதி வலியது, நீங்கள் அப்படி அவாய்ட் பண்ணி வர முடியாது. உங்களை பழி வாங்கணும் கிரகங்கள் நினைச்சா அவங்க தான் உங்களுக்கு நண்பர்களாக வருவாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க தான் உங்களை முதுகில் குத்துவாங்க. சரி, இதையும் சமாளித்து எப்படியோ வந்துடுறீங்க. திருமண காலம் வரும்போது வீட்டில் பெரியவங்க ஜாதகம் பார்த்து மணமகளுக்கு மணமகனை தேர்வு செய்தாலோ, இல்லை மணமகனுக்கு மணமகளை தேர்வு செய்தாலோ ஒரு ஜோதிடர்கிட்ட கொடுத்து ஜாதகம் பார்ப்பாங்க, பொருத்தம் பார்த்து சேர்ப்பாங்க. அப்போ நல்ல கற்றறிந்த விஷய ஞானம் உள்ள ஜோதிடர்கள் யாருமே பூர நட்சத்திரத்துக்கு மிருகசீரிஷ நட்சத்திரத்தை சேர்க்க மாட்டாங்க, மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு வதை நட்சத்திரமான பூர நட்சத்திரத்தை சேர்க்க மாட்டாங்க. இப்படி இருக்கச்ச இது ஒரு பக்கம் சமாளித்து வந்துட்டாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதையும் மீறி விதின்னு ஒன்று இருக்குல்ல, காதல் திருமணம் பண்ணுறது, இதெல்லாம் பார்க்காம காதல் திருமணம் பண்ணுறது, புரட்சிகரமான திருமணம் பண்ணுறேன்ட்டு பொருத்தம் பார்க்காம திருமணம் பண்ணுறது, இழுத்துட்டு ஓடி கல்யாணம் பண்ணுறது, கோயிலில் வச்சு தாலி கட்டுறது, எதையுமே பார்க்காம இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு பின்னாடி அவங்க நாசமாக போகும்போது அப்போ தான் நினச்சி பார்ப்பாங்க, ஏன்டா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. அதுவே ஒரு மனதையும் உடலையும் வதைக்கிற விஷயம் இல்லையா? அப்போது உங்களை பழி வாங்கணும்னு நினச்சா அது உங்கள் மனைவி மூலயமா கூட வந்து பழி வாங்கிடும், இல்லை உங்கள் உறவினர் மூலயமா பழி வாங்கும். மனைவி மூலமாக எப்படி பழி வாங்கும்? நீங்கள் ஜாதக பொருத்தம் பார்க்காம ஒரு கல்யாணம் பண்ணுறீங்க, மனைவிக்கு கண்டிப்பாக மிருகசீரிஷ நட்சத்திரமாக இருக்கும், இல்லை மனைவிக்கு பூர நட்சத்திரமாக இருந்து உங்களுக்கு மிருகசீரிஷ நட்சத்திரமாக இருக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிப்பீங்க. சரி, இதையும் சமாளித்து நீங்கள் வந்துடுறீங்க, எப்படியோ வந்துடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கர்மா ரொம்ப வலிமையாக இருந்தால் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் தான் குழந்தை பிறக்கும். ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் தான் குழந்தை பிறக்கும். அதுவும் ராசி மண்டலத்தில் சந்திரன் மிருகசீரிஷத்தில் பயணிக்கும்போது குழந்தை பிறந்தால் கூட ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். ஆனால் மிருகசீரிஷம் லக்கண புள்ளியாக விழுந்து குழந்தைங்க பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தைங்க தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ண போகுதுன்னு அர்த்தம். குழந்தைங்க உங்களை நாசம் பண்ண போகுது அப்படிங்கிறது விஷயம். அப்போது உங்களோட குழந்தை பிறந்தனா குழந்தை ஜாதகத்தை பாருங்கள். மனைவி மக்கள் உறவினர்களோட நீங்கள் யாரோட நெருங்கி பழகுறீங்களோ அவங்க உங்களுக்கு தொந்தரவாக இருக்கிற பட்சத்தில் அவங்க ஜாதகத்தை ஆராய்ஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அது வைநாசிக நட்சத்திரமாக வரும், அல்லது அவங்க நட்சத்திரம் உங்களுக்கு வதை நட்சத்திரமாக வரும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரமான அனுச நட்சத்திரமாக இருந்திருப்பாங்க யாரோ ஒருத்தவங்க. அதில் இது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த கோச்சாரத்தில் பூர நட்சத்திரத்தில் மிருக நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் நின்று திசாபுத்தி நடத்தினாலும், அனுச நட்சத்திரத்தில் செவ்வாயோ சுக்கிரனோ அல்லது சனி பகவானோ நின்று திசாபுத்தி நடத்தினாலோ, அல்லது வைநாசிக நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய உங்கள் நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரமான மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் நின்று
திசாபுத்தி எந்த கிரகம் நடத்தினாலும் அது உங்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே உங்களோட பொருள், அது உடல் பொருள், ஆவி அல்லது உங்களை சேர்ந்த எதுவோ உங்களுக்கு உரிமையானது நாசமாக போகிறத நீங்கள் கண்கூடாக பார்த்து அதை உங்களால் தடுக்க முடியாமல் அதனால் வேதனையும் மன வருத்தமும் அடையும், உடல் வலிமையும் குன்றும். அதே போல் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பெரும்பாலும் இதில் உடன்பிறப்பால் தான் இந்த நட்சத்திரத்தால் தொந்தரவுகளும் பெரும் துயரங்களும் ஏற்படும். இதில் நீங்கள் நிறையா விஷயத்தை கற்றுக்கலாம். அனுபவம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். உங்களுக்கு சொந்தமான வீடு மனையவோ அல்லது உங்களுக்கு தேவையான பங்கு பாகத்தையோ உங்களுக்கு தராமல் அவர்கள் உங்களை ஏமாற்றக்கூடும். கோச்சாரத்தில் சனி பகவானோ செவ்வாய் பகவானோ அல்லது உங்கள் லக்கணத்துக்கு அவயோகியோ பாதகாதிபதியோ மாரகாதிபதியோ அந்த மிருகசீரிஷன் 4ஆம் பாதத்தில் போகும்போது சின்ன சின்ன விபத்துக்கள்லேருந்து பெரும் விபத்துக்கள் வரைக்கும் ஏற்படுத்தக்கூடும். சரி, இந்த மாதிரிலாம் இருக்குது, இதுக்கு ஒரு விமோச்சனமே இல்லையா அப்படின்னா இருக்குது. விதின்னு ஒன்று இருந்தால் விதி விலக்குன்னு ஒன்று உண்டு. ஆகையினால் எதுக்குமே நிவாரணம் இல்லாமல் இல்லை. எல்லாத்துக்குமே கடவுள் அதுக்கான ஒரு இடத்த உருவாக்கி வச்சுருக்காரு. அதை நம்ம தான் சரியாக பயன்படுத்திக்காமல் இருக்கிறோம். அந்த வகையில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வைநாசிக தோஷத்தால் நீங்கள் கஷ்டப்படுறதா உணர்ந்தீங்கன்னா உடனே நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, மிருகசீரிஷ நட்சத்திரத்தை அன்னைக்கு, அதாவது உங்களோட நட்சத்திரம் பூர நட்சத்திரம், நீங்கள் பூர நட்சத்திரத்தை அன்னைக்கு கோவிலுக்கு போகக்கூடாது. நான் சொல்கிற கோவிலுக்கு மிருகசீரிஷ நட்சத்திரம் என்னைக்கு வருதுன்னு பாருங்கள். அன்னைக்கு கும்பகோணத்தில் உள்ள சாரங்கபாணி கோயிலுக்கு போங்க. 108 திவ்ய தேசங்களில் முக்கியமான திவ்ய தேசமான கோவில் இந்த சாரங்கபாணி கோவில். கட்டிடக்கலையும் கோபுரமும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரம் நடப்பில் இருக்கும்போது அந்த கோயிலுக்குள்ளே போய் கோயிலில் தீர்த்தம் இருந்தால் குளிங்க. பெரும்பாலும் தீர்த்தம் இல்லை. அப்படி நீங்கள் அந்த கோவிலுக்குள்ளே போயிட்டு ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு கருடாழ்வாரை வழிபட்டுட்டு அப்புறம் நீங்கள் ரங்கநாதரையும் தாயாரையும் வழிபடணும். ரங்கநாதருக்கு ஒரு துளசி மாலை, தாயாருக்கு ஒரு முள்ளெரும்பு மாலை, 2 மாலை வாங்கிட்டு போங்க. 2 அர்ச்சனை உங்கள் பேரில், பெருமாள்கிட்ட ஒரு அர்ச்சனை, அம்பாள்கிட்ட ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி 27 புது அகல் விளக்கு, மண் அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. அந்த விளக்கு முழுக்க நெய்யும் நல்ல நெய்யும் இட்டு அதில் தாமரைத்தண்டு திரிநூலும் பஞ்சு திரிநூலும் சேர்த்து 27 விளக்கு கிழக்கு முகம் பார்த்து போடுங்க. போட்டுட்டு அந்த தீபத்துக்கு புஷ்பம், தீபத்தை ஏற்றிட்டு உதிரி பூக்களால் அதுக்கு அந்த தீபத்துக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். அர்ச்சனைனா கையால் தூவி விடுங்க. தீபத்துக்கு எல்லாத்துக்கும் தூவி விட்டுட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு அம்பாளையும் பெருமாளையும் சுற்றி வாங்க. 11 சுற்று சுற்றணும். இந்த 11 சுற்று தான் உங்கள் காரியத்தை ஜெயமாக்கும். உங்களுக்கு ஜெயம், நீங்கள் போன காரியம் நல்லபடியாக முடியணும், அந்த வேண்டுதலும் பிரார்த்தனையும் பலிக்கணும் அப்படின்னா அந்த கோயிலை 11 முறை சுற்றி வாங்க. சுற்றி வந்துட்டு துவரம் பருப்பால் ஆன சுண்டல் செஞ்சுக்கோங்க. அதில் நிறையா பச்சை மிளகாய், பெருங்காயம், தேங்காய் துருவல் இதெல்லாம் போட்டு நல்லா சூப்பராக செஞ்சுக்கோங்க. 11 தொன்னை வாங்கிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் கோயிலை விட்டு கொடிமரத்திட்ட வணங்கிட்டு வெளியில் வரும்போது 11 பேருக்கு தொன்னையில் வச்சு அந்த சுண்டலை கொடுங்க. அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. கோவிலில் நீங்கள் கண்டிப்பாக 2.25 மணி நேரம் இருக்கணுங்க. அப்போ தான் நீங்கள் அந்த கோயிலில் உள்ள வைப்ரேஷனை வாங்கிட்டு வர முடியும். அந்த வைப்ரேஷன் உங்கள் உடம்புல ஏறும். அதை பாசிட்டிவ் வைப்ரேஷனை நீங்கள் பெற்று வர முடியும். வெளியில் உங்கள் உடம்புல உள்ள நெகட்டிவ் வைப்ரேஷனை இழுத்துட்டு பாசிட்டிவ் வைப்ரேஷனை நீங்கள் ஏற்றி வர முடியும். அந்த மாதிரி வரும்போது வெளியில் வந்த பிறகு 11 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள். அன்னதானம்னா நீங்கள் எங்கே வேணாலும் சாப்பாடு, சாம்பார் சாதம் வாங்கி கொடுங்க. அது மன திருப்தியோடு வாங்கி கொடுங்க. 11 பேருக்கு, முடியாதவங்களுக்காக வாங்கி கொடுங்க. உங்கள் சாப்பாட்டை வாங்கி அவங்க சாப்பிட்ணும். அந்த மாதிரி ஆட்களுக்கு வாங்கி கொடுங்க. தண்ணீர் பாட்டிலோடு வாங்கி கொடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு தர்ம காரியங்கள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட கர்மம் குறையும், கர்மா குறையும். கர்மம் குறைய குறைய உங்களுக்கு தர்மம் தலை தூக்க ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களோட வாழ்க்கை சுபிட்சமாகிடும். நீங்கள் அங்கேயே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. அந்த கோயிலில் உங்கள் தலையை சுற்றி ஒரு தேங்காயை, சிதற் தேங்காயை உடைங்க. விநாயகர் பெருமானை 3 முறை வலம் வந்து சிதற் தேங்காயை உடைச்சி விநாயகர்கிட்ட நல்லா வேண்டிங்க. என்னுடைய வைநாசிக தோஷம் இதோட நிவர்த்தி ஆகணும் அப்படின்றத நல்லா வேண்டிக்கோங்க. வீட்டுக்கு போனோன்னா குலதெய்வத்தை நினச்சி ஒரு விளக்கேற்றி வைங்க. வீட்டை விட்டு நீங்கள் கோவில் பரிகாரத்துக்காக வெளியில் கிளம்பும்போது குலதெய்வத்தை வேண்டி விளக்கேற்றி வச்சுட்டு தான் வெளியில் கிளம்பணும். நான் எந்த பதிவிலும் சொல்ல மறந்துட்டேன்.
எந்த ஒரு பரிகாரத்துக்காகவும் நீங்கள் வெளியில் கிளம்பும்போது கண்டிப்பாக குலதெய்வத்தை வேண்டி அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நீங்கள் கோவிலுக்கு பரிகாரத்துக்கு கிளம்பணும். அப்போ தான் உங்களுக்கு 100% அது பலன் கொடுக்கும். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.